Hello everyone, welcome to Civil Studios. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் 20 அடிக்கு 60 அடி இருக்கிற ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டுக்கு ஹவுஸ் பிளான் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த ஹவுஸ் பிளானில் 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு, ஒரு ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, அது கூடவே கார் பார்க்கிங்கும் பார்த்துருந்தோம். இது எல்லாமே சேர்த்து அந்த ஹவுஸ் பிளான்லேயே வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு கடையும் அந்த ஹவுஸ் பிளான்லேயே பார்த்துருந்தோம். யாருக்காவது பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததாக்கா மேலே லிங்க் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 15 அடிக்கு 60 அடி இருக்கிற 900 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டுக்கு ஒரு ஹவுஸ் பிளான் ஒன்று பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ளாட் சைஸை சொல்லுங்கள். உங்களோட ஃப்ளாட் சைஸுக்கு உண்டான ஒரு ஹவுஸ் பிளானை நம்ம சேனலில் வீடியோவாக நம்ம டெலிவர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ளாட் சைஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேண்டோட சைஸுன்னு பார்த்தாக்க நார்த் சைட்லையும் சவுத் சைட்லையும் 15 ஃபீட் அகலம் இருக்கிற மாதிரியும், வெஸ்ட் சைட்லையும் ஈஸ்ட் சைட்லையும் 60 ஃபீட் நீளம் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் என்ட்ரு ஆனதுமே பார்த்தாக்க நமக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். இந்த கார் பார்க்கிங்கோட சைஸுன்னு பார்த்தாக்க 10 ஃபீட் வித்தும் 15 ஃபீட் லென்த்தும் இருக்கிற மாதிரி நம்ம கார் பார்க்கிங் ஒன்று பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அது கூடவே வெளியவே நம்ம வந்துட்டு ஸ்டேர் கேஸ் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு காரணத்தினால நம்ம 2 வீலரும் வந்துட்டு இங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் 2 வீலர் பார்க் பண்ணலை அப்படின்னாலுமே நம்ம இந்த இடத்த வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக கூட நம்ம இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தாக்க வென்டிலேஷனுக்காக ஈஸ்ட் சைடில் ஹோல் லென்த்துக்குமே நம்ம வந்துட்டு ஒரு 2.5 ஃபீட் வந்துட்டு நம்ம வித்து கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தாக்க நம்ம கார் பார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது மெயின் டோர் நம்மளுக்கு தெரியும். இந்த மெயின் டோர்லேருந்து நம்ம உள்ளே வரோம்னாக்க லிவிங் ரூமை நமக்கு பார்க்க முடியும். இந்த லிவிங் ரூம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். 11 ஃபீட் வித்து 11 ஃபீட் வந்து லென்த் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே பெரிய ஒரு லிவிங் ரூமாக நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த லிவிங் ரூமுக்கு வந்துட்டு ஒரு விண்டோ நம்ம ஒன்று கொடுத்துருக்குறோம், ஈஸ்ட் சைடில் கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு ஈஸ்ட் சைடில் நம்ம கொடுத்ததுனால டே ஃபுல்லாக நமக்கு தேவையான வென்டிலேஷனு, அதாவது வெளிச்சமும் காற்றும் நமக்கு இந்த லிவிங் ரூமுக்கு மட்டும் இல்லாமல் லிவிங் ரூமை பேஸ் பண்ணி இருக்கிற நிறையா ரூம்ஸுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தாக்க லிவிங் ரூம்லேருந்து போகிற மாதிரி நம்ம ஒரு கிச்சன் ஒன்று செட் பண்ணியிருக்கிறோம் நார்த் வெஸ்ட் கார்னரில். இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னாக்கா, சவுத் ஈஸ்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்பேஸ் நிறைய நம்ம கிச்சனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நார்த் வெஸ்ட்டில் கொடுத்ததுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா வென்டிலேஷன் கிச்சனுக்கு நிறையா ஸ்பேஸ்லேருந்து கிடைக்கும். அதாவது ஈஸ்ட் சைடில் இருந்தும் நார்த் சைடில் இருந்தும் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால கிச்சன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எந்த ஒரு ஹீட்டும் லிவிங் ரூமை அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தாக்க ஈஸ்ட் சைடில் நம்ம ஸ்டவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்களும் ஈஸியாக சின்ன ஸ்பேஸ்லேயே வந்துட்டு அவங்க கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பர்மனன்ட் யூசர்ஸும் வந்துட்டு வெஜிடபிள் வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பக்கத்தில் சிங்க் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு இதோட கிச்சனோட சைஸுன்னு பார்த்தாக்க 8 அடி நீளமும் 6 அடி அகலமும் 7 அடி அகலமும் இருக்கிற மாதிரி சைஸில் கிச்சன் ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு லிவிங் ரூம்லேருந்து நம்ம காமன் டாய்லெட் ஒன்றும் போகிற மாதிரி நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த காமன் டாய்லெட் பார்த்தாக்க 4 அடி அகலமும் 7 அடி வந்துட்டு நீளமும் இருக்கிற மாதிரி சைஸில் நம்ம இந்த காமன் டாய்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த காமன் டாய்லெட்டுக்கு உண்டான வென்டிலேஷன், அதாவது காற்றோட்டம், அந்த டாய்லெட் ரூமில் இருக்கிற வென்டிலேஷன், அதாவது காற்று துர்நாற்றம் வந்துட்டு வெளியில் போகணுங்கிறதுக்காக ஒரு வென்டிலேட்டர் வைப்போம் இல்லையா, அந்த வென்டிலேட்டர் வந்துட்டு நம்ம சவுத் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாசெட்டை பார்த்தாக்க நம்ம வந்துட்டு நார்த் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் காமன் டாய்லெட்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஓடிஎஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓடிஎஸோட சைஸ் பார்த்தாக்க 2 ஃபீட் வித்தும் 5 ஃபீட் லென்த்தும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 டாய்லெட்டுக்கும் நமக்கு இந்த ஓடிஎஸ்லேருந்து நம்ம வென்டிலேஷனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தாக்க காமன் டாய்லெட்லேருந்து வெளியில் வந்ததுமே பார்த்தாக்க ஒரு 1.5 ஃபீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சிங்க் ஒன்று பார்க்க முடியும். நம்ம காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்தையும் வந்து டெக்கரேட்டிவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று காமன் டாய்லெட்டில் தாண்டி நம்ம உள்ளே வரோம் அப்படின்னாக்க மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு தெரியும். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியுறது அட்டாச்சு டாய்லெட் தான். காமன் டாய்லெட்டுக்கு இருந்த அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது. பட் வந்துட்டு காமன் டாய்லெட்டில் கிளாசெட் வந்துட்டு நார்த் ஃபேஸிங்கில் இருந்தது, அட்டாச்சு டாய்லெட்டில் சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அந்த வென்டிலேஷன் வந்துட்டு முன்ன சொல்லி இந்த மாதிரி இந்த ஓடிஎஸ்லேருந்து நம்ம இந்த டாய்லெட்டுக்கு உண்டான வென்டிலேஷன் நம்ம இங்கேருந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் ஒன்று உள்ளே வரும்போது நம்ம பெட்ரூம் வந்து பார்த்தாக்க
ஒரு இதுவும் ஸ்கொயர் ஷேப்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் 11 ஃபீட் பை 11 ஃபீட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம சவுத் சைடில் வந்துட்டு தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால சவுத் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக முன்னாடி அட்டாச்சு டாய்லெட்டோட டோர் வந்துட்டு சவுத் சைடில் தான் இருந்தது. ஆனால் சவுத் சைடில் நம்ம தலை வச்சு படுக்கணும் அப்படின்னாக்கா எந்திரிச்சதுமே பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு காமன் டாய்லெட்டோட டோர் தெரியும். அந்த ஒரு சுச்சுவேஷன்னால நான் வந்துட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோரை வந்துட்டு இந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த சிங்க்கு தாண்டி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு காரணத்தினால அட்டாச்சு டாய்லெட்டோட டோர் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம கொடுத்துட்டோம். அதனால் நம்ம இந்த ஹோல் ஸ்பேஸுமே பார்த்தாக்க நம்மளோட வார்ட்ரோப், அதாவது பீரோ வைக்கிறதுக்காகவோ இந்த வார்ட்ரோப் டிசைன் பண்ணுறதுக்காகவோ இந்த இடத்துல ஆக்சுவலாக டிவி யூனிட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட்டோட டோர் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு வார்ட்ரோப்பும் யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி டிவி யூனிட்ஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். இதனால் நமக்கு வந்துட்டு இந்த 11 ஃபீட் பை 11 ஃபீட் ஹோலாக வந்துட்டு பெட்ரூம்காக மட்டும் யூஸ் ஆகும். அட்டாச்சு டாய்லெட்டுக்கான பேசேஜாக எந்த இடமும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம்க்கான வென்டிலேஷன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்துட்டு 4 ஃபீட் பை 4 ஃபீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைஸில் விண்டோ ஒன்று நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த விண்டோ பார்த்தாக்க வார்ட்ரோபுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சஸ் தாண்டியும் நம்ம பெட்டு முடியறதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்துட்டு இந்த விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சப்போஸ் வந்துட்டு எட்ஜில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம பெட்டு வந்துட்டு ஹோலாக பக்கத்து வீட்டுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரைவசி அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல நம்ம கொடுத்ததுனால ப்ரைவசி நமக்கு நம்ம பெட்ரூமுக்கு உண்டான ப்ரைவசி வந்து மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அட் த சேம் டைம் நம்ம வீட்டுக்கு, அதாவது இந்த பெட்ரூமுக்கு உண்டான வெளிச்சம் வந்துட்டு இந்த ஈஸ்ட் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த விண்டோவிலேருந்து நமக்கு கிடைக்கும். இந்த வெளிச்சம் வந்துட்டு வார்ட்ரோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அதனால் ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வந்துட்டு எந்த ஒரு லைட்ஸும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன செய்தல் ஹவுஸ் பிளான் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான ஹவுஸ் பிளானோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.